கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என்னிருது கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சகோதரர் ரவி என்பவருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வேதனையான காரியம், பத்திரத்தை ஏமாற்றி பில்லி சொன்னியும் ஏவல்கள் வைத்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க. அந்த பத்திரம் கிடைக்கணும். 31 வயது ஆகியும் திருமணமாகாமல் இருக்கிற மகளுக்கு திருமணம் நடக்கணும். 29 வயதான என் மகன் ரட்சிக்கப்படணும், எதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பம் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம கண்ணீரோடு ஜெபிப்போமானால் நிச்சயமாக அவங்களுக்கு வர வேண்டிய பத்திரம் வரும். மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். மகன் வாழ்க்கையை ரட்சித்து மகனுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் ரவி சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, பில்லி சூனியம் ஒரு பக்கம், செய்வனை மறுபக்கம், பத்திரத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டார்கள். அந்த பத்திரம் இவர்கள் கைக்கு வரனாண்டவர். என் தேவன் யுத்தம் பண்ணுவீராக. மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும். 31 வயது திருமணத்தை என் தேவன் நடத்தி கொடுப்பீராக. அப்பா, அன்பு மகன் ரட்சிக்கப்படணும். நீங்கள் இப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்கள் ஆளுகை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்கள் நடத்துங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கலங்காதே கர்த்தர். இந்த வார்த்தையை உங்களை பார்த்தே நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை தன்னை பார்த்தே தானே சொன்ன ஒரு மனிதன் தான் தாவீது. சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, இந்த 2 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா தாவீதை பார்த்தே அழகான இந்த வார்த்தையை சொல்கிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் சொல்லணும், நீ ஏன் கலங்குகிற? கர்த்தர். கலங்காதே, கர்த்தர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசும் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுவான். மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுவார்கள். சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கலங்காமல் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஒரு நன்மையை நீங்கள் காண்பீங்க. ஒரு நாள் பரலோகமாக நான் நிகழ்ச்சியை பார்த்து என் அலுவலகத்திற்கு ஃபோன் பண்ணி, அந்த ஃபோன் அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன், அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன். அவங்க ரொம்ப கலக்கத்தோடு, சொல்ல முடியாத கலக்கத்தோடு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, என்னுடைய கணவருக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் நடக்குது. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க 99% சாத்தியமில்லை. 99% சாத்தியமில்லை. இப்போ நான் என் பிள்ளைகள் எல்லாம் கலங்கி இருக்கிறோம். நான் சொன்னேன், ஸ்பீக்கர் ஃபோன் போடுங்கம்மா, நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் கலங்கி இருந்தாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்கியது, கிருபை இறங்கியது. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, கலங்காதீங்க, காத்திருங்க, உங்கள் கணவர் நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சு உயிரோடு வருவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, டாக்டர்கள் வெளியே வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சக்ஸஸாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, உங்கள் கணவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். காத்துருங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. உங்கள் பக்கமாய் கர்த்தர் வருவா. யோவான் 5:5 நீங்கள் வாஸ்து பாருங்க. 38 வருடமாய் காத்திருக்கிறான்ல. அவன் காத்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காய் காத்திருக்கல. எப்போ கலங்கும் குளத்திற்காய் காத்திருக்கிறான். எப்போ தேவதூதன் வருவான், தேவதூதனுக்காய் காத்திருக்கிறான். அந்த குளம் கலங்கும் பொழுது யார் என்னை தூக்கி கொண்டு இறக்குவார்கள், உதவி செய்கிறவர்களுக்காய் காத்திருக்கிறான். ஆனால் அவனை தேடி தான் இயேசு வந்தான். ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் சொல்கிறான், என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவர். எவ்வளவு வேதனையோடு சொல்கிறான். இன்றைக்கும் நிறைய பேர் பல வேதனையோடு காத்திருக்கீங்க, பல பிரச்சனையோடு காத்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு காத்திருக்கிற, எனக்கு நீ காத்திருக்கிற, நிச்சயமாக நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 25:3 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதீங்க. நான் வெட்கப்பட்டுருவோனோ, என் குடும்பம் வெட்கப்பட்டுருமோ, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா எங்கள் குடும்பம் எல்லாம் இந்து குடும்பம், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கு கணவர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட அந்த மகனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பொழுது ஆவியானவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கலங்காதுங்க. ஆச்சரியமாக திருமணம் நடந்துச்சு. கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்தார். யாருக்கு முன்னாடியும் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணினார். கலங்கி இருக்கிறவங்க இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா. மாற்றமே இல்லை. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்பா, எதை குறித்து கலங்காமல் உமக்கு காத்திருக்க உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கலங்காதுங்க, காத்திருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.